இன்ட்ரோவர்ட்டட் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா உங்களால பேச முடியாது, எனக்கு வந்து பேச தெரியாதுங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அதிகமாவே இருக்கும். இது எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு இந்த மைண்ட் செட் வந்து இருந்திருக்கு. பட் வாட் இஃப் ஐ சே ஒரு 5 பேட் பாண்டவாஸ் இருக்கிறாங்க, 5 பேட் பாண்டவாஸ் இன் கம்யூனிகேஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட், நீங்க 5 பேட் மைண்ட் செட் வச்சிருக்கிறதுனால தான் உங்களால ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் என்னோட சைல்ட்ஹுட்ல நம்ம இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பசங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருப்போம். ஓகேவா, லஞ்ச் வந்து ஒரு 45 மினிட்ஸ் நடக்கும். அதுல 30 to 20 மினிட்ஸ் நாங்க எல்லாருமே அப்படியே சாப்பாடு எல்லாம் ஷேர் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்கிற ஒரு 15 to 20 மினிட்ஸ் என்ன பண்ணுவோம்னா, கேன்டீன் இருக்கும், கேன்டீன் கீழே வந்து ஒரு கட்டை மாதிரி போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ அந்த கட்டையில வந்து உட்காந்துருப்போம். அந்த கட்டையில உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு இருப்போம். ஸோ இப்படி வெட்டி கதை பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் பெருசா பேச மாட்டேன், ஏன்னா என்னை பேச விட மாட்டாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே என் மைண்டுக்குள்ளேயுமே ஒரு தாட் இருக்கும், மேபி நான் பேசினேன் அப்படின்னா என்னை ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி ஒரு நாள் நாங்கள் உட்காந்து அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒரு பாட்டு, எங்கோ கோயில் மணி அப்படிங்கிற பாட்டு. ஓகேவா, இது வந்து சாரி டிங் டாங் கோயில் மணின்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பாட்டு வந்து கிரீடம் படத்துல வரும்னு என் ஃப்ரெண்டு சொல்றான். நான் என்ன சொன்னேன்னா, இல்லடா இது வந்து ஜி படத்துல தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். எனக்கு அவனுக்கு பயங்கரமான ஆர்குமெண்ட். ஒன்னு அங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து இப்ப எந்த படத்துல வந்தா என்ன அப்ப பிரச்சனை, இப்ப என்ன அதனால அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு மாதிரி ஹியூமிலேட் பண்ண மாதிரி பேசிட்டாங்க. ஸோ இது என்னாச்சு அப்படின்னா, ஓகே இது மேபி சின்ன விஷயமா இருக்கலாம், பட் எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு அளவில் அஃபெக்ட் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ இதனாலே மேபி நம்ம வந்து யார்கிட்டயாவது பேசுனா இல்லை நம்மளோட பாயிண்டை எடுத்து வச்சா என்ன இப்படிதான் பேசுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ இதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், என்கிட்ட ஒரு 5 பேட் பாண்டவாஸ் இருந்தாங்க இந்த கம்யூனிகேஷனில். அதில் நம்பர் 1 யார் அப்படின்னா இன்ஸ்டன்ட் ப்ளீசிங் இன்பா அப்படிங்கிறவன். ஸோ இன்ஸ்டன்ட் ப்ளீசிங், இந்த ப்ளீசிங் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எங்கேருந்து கிரியேட் ஆகும் அப்படின்னா நம்மளோட சைல்ட்ஹுட்ல. இன்ஃபேக்ட் என்னோட பேரண்ட்ஸ் இல்லை இந்த மாதிரியான நான் முன்னாடி சொன்ன அந்த ஸ்டோரியில் இந்த சுச்சுவேஷன் இல்லை நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நீ வந்து ஃபர்ஸ்ட் மார்க் தானே எடுக்கணும், ஏன் மார்க் கம்மியாகுது அப்படின்னு கேட்கறனால, பேரண்ட்ஸை ப்ளீஸ் பண்ணுங்கிறதுனால. இன்ஃபேக்ட் நம்ம சின்ன வயசுலேருந்து நீ வந்து பெற்றவங்களை பார்த்துக்கணும், உன்னோட கரியர் பற்றி நீ யோசிக்கவே கூடாது, எல்லாமே உன்னோட பேரண்ட்ஸ்க்காக தான் நீ பண்ணணும், இந்த சொசைட்டியோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களோ சொல்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அதிகமாக பீப்புள் ப்ளீஸ் பண்ணாதான் அவங்க நம்ம கூட இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட மைண்ட் செட்ல நிறைய ஒரு பேடான ஒரு இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் ஆகிடும். பிகாஸ் எனக்கு இப்படிதான் இருக்கும். எனக்கு எப்பவுமே வந்து ஃபேமிலி வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணும், நான் என்னோட ஃபேமிலிக்காக நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும். பட் தட்ஸ் நாட் ட்ரூ. அதுக்குன்னு பீப்புள் ப்ளீஸிங் வந்து இல்லாமல் நம்ம லைஃப் இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் நம்ம ப்ளீஸ் பண்ணி தான் ஆகணும், அது ஓகே ஃபைன், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் எல்லாத்துக்குமே பீப்புளை ப்ளீஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது ப்ராப்ளம் தான் இல்லையா? ஸோ சின்ன வயசுல வந்து எனக்கு இப்படிதான் எங்க அம்மா வந்து எப்பவுமே வந்து நீ வந்து அம்மா ஃபேமிலியை வந்து நல்லா பார்த்துக்கணும், நீ வந்து நல்ல பேர் எடுக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், என்ன கரியர் எடுக்கணும் அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்ததே கிடையாது. நீ வந்து நல்ல பையனா இருக்கணும். ஸோ அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனை எனக்குள்ள கிரியேட் பண்றாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை எனக்குள்ள திணிக்கிறனால என்னால அப்படி இருக்க முடியாம, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாம, தப்பான பேட் ஹேபிட்ஸ் பண்றது, தப்பான விஷயங்கள்ல போய் இன்டல்ஜ் ஆகுறது. யூசி நான் அவங்கள பிளேம் பண்ண மாட்டேன் இந்த இடத்துல. பட் இதுக்கு ரீசன் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் தான். பிகாஸ் எனக்கு இதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு பீப்புள் ப்ளீசர் இன்பாவா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்க மற்றவங்களுக்காக யோசிக்கிறத விட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா உங்களை நீங்க வைங்க. இதுக்கு பேர் செல்ஃபிஷ் கிடையாது, இதுக்கு பேர் செல்ஃப் ஓரியன்டட். அதாவது என்னை பத்தி நான் வந்து யோசிக்கிறேன், என் லைஃப்ல எனக்கு என்ன வேணுங்கிறத நான் ஃபோக்கஸ் பண்றேன், அதுதான். நம்பர் 2, கம்பேரிங் கந்தசாமி. யாராவது ஒருத்தர் என்னை விட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும் போதோ இல்ல யாராவது ஒருத்தர் என்னை விட ஸ்டேஜ்ல ஏறி நின்று பேசும்போதோ எனக்கு பயங்கரமான ஒரு ஜெல்லசி கிரியேட் ஆகும். லெட்ஸ் எனக்கு என்னை விட ஒரு யூடியூபர் வந்து எனக்கு பின்னாடி வந்து அந்த யூடியூபர் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் இருக்கலாம், டேலண்ட் இருக்கலாம், என்ன இருக்கலாம். பட் ஆனா என்னோட மைண்ட் செட்ல என்ன ஓடும் அப்படின்னா, ஓகே பாத்தியா நீ வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிட்ட, அங்க பாரு உனக்கு பின்னாடி வந்த பையன்லாம் வந்து முந்திட்டு போயிட்டான். இன்ஃபேக்ட் நான் வந்து 2019 என்னோட ஜிம் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றேன், ரைட்? ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பாடி பில்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி பில்டிங் பண்றதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்றேன். பட் அந்த டைம்ல பாடி பில்டிங் காம்படிஷன் வரல,
வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் வந்துச்சு. ஸோ பவர் லிஃப்டிங் காம்படிஷன் நான் வந்து அட்டெண்ட் பண்ணுறேன். நான் ப்ரைஸ்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஐ ஹேட் அ சர்டிஃபிகேட்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ணலான்னு போய் பண்ணுறேன். பட் எனக்கு வந்து அந்த காம்படிஷன் பண்ணும்போது கொரோனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 years 2 years நான் வந்து ஜிம் போகவே இல்லை. என்னோட பாடி திரும்பி பழைய மாதிரி ரொம்ப லீன் ஆயிடுச்சு. ரைட், ஸோ ஓகே, திரும்பி போய் ஜிம் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது எனக்கு பின்னாடி இருந்த பசங்க, அதாவது என்னை விட ரொம்ப லீனா இருந்த பசங்க எல்லாமே சூப்பரா பிசிக்கா மெயின்டைன் பண்ணி செம்மையா மாறிட்டாங்க. பட் என்னால முடியல. எனக்கு அதை பார்க்கும்போது பயங்கர ஒரு கம்பேரிசன் மென்டாலிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் என்ன சம்பந்தம்னா வரேன் அடுத்ததான் வரேன். ஸோ கம்பேரிசன் கிரியேட் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறமேட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி என்ன நான் வந்து ஒரு லெட் கோ பண்ணி சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி அதை எமோஷனை ரெகுலேட் பண்ணி திரும்பியும் நான் வந்து ஒரு ஜிம் ஜேர்னி எடுத்து பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு நான் பார்க்குறேன், அன்னைக்கு சூப்பராக இருந்த பசங்க யாருமே இன்னைக்கு ஜிம் போகிறதில்ல. பட் நான் இன்னைக்கும் கன்சிஸ்டண்டாக ஜிம் போயிட்டு இருக்கேன், ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடியுமே ஒரு காரண காரியம் இருக்குங்கிறத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ரைட், ஸோ அப்போ கம்யூனிகேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது என்னை விட சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒரு ஜெலசி ஒன்று கிரியேட் ஆகும். இன்ஃபேக்ட் என்னோட காலேஜ் டைம்ஸில் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சாம்னு ஒரு பையன், அந்த பையன் ஸ்டேஜ் ஏறி சும்மா அப்படி பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் சும்மா கலக்குவான். அவன் தான் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி தருவான். அவன் என்னோட ஃப்ரெண்டாகவே இருந்தால் கூட எனக்கு அவனை பார்த்தா பொறாமையாக இருக்கும். சே, எப்படி அவன் இப்படி பேசுகிறான், வாட் அ மேன் அப்படின்ட்டு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு திக்குவாய், ஓகேவா? ஸோ அதனால என்னால் ப்ராப்பராக ப்ரொனன்சியேட் பண்ண முடியும். இப்போயுமே எனக்கு வந்து ஒரு சில தமிழ் வார்த்தைகள் வந்து ரொம்ப ப்ராப்பராக ப்ரொனன்சியேட் பண்ண முடியாது. பட் அவன் பேசுறத பார்த்தா சூப்பரா இருக்கும். என் வாய்ஸ் முதல்ல இப்படி கிடையவே கிடையாது. என் வாய்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும். நான் அதை வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸா மாத்திருக்கேன் ஆக்சுவலி. தட்ஸ் வாட் சூப்பர் திங், ரைட்? பட் இந்த மாதிரி கம்பேரிசன் தாட்ஸ், கம்பேரிசன் திங்ஸ் வந்து கிரியேட் ஆகும் போது, ஐ மீன் இந்த கம்யூனிகேஷனை பொறுத்தவரை அது நம்மள லோ ஆக்கிரும். பிகாஸ் நம்ம இங்க 1ல இருப்போம்னு வச்சுக்கோங்க, அவங்க 100ல இருக்காங்க, ஓகேவா? அந்த 100க்கு அவங்க போறதுக்கு அவங்க எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் சாக்ரிஃபைசஸ் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம என்ன நினைப்போம்னா, ஓகே அவங்க வந்து உடனே போயிட்டாங்க, நம்ம 1ல இருந்துகிட்டு நம்ம அவங்க கூட கம்பேர் பண்றது இட்ஸ் நாட் அ குட் திங் ஆக்சுவலி. நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்குமே இது சரி கிடையாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் தாட் எனக்கு கிரியேட் ஆகும் போதெல்லாம் எஸ் எனக்கு ஒரு 5 to 10 minutes ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஜெல்லஸ் கில்ட்டா ஃபீல் ஆகும். பட் எனக்கு நான் சொல்லிக்கிற விஷயம், யூசி நான் என்னோட மூவில நான் தான் ஹீரோ. எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், எனக்கு இருக்கிற ஒரு பர்சனல் இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ மேபி அதனால கூட அவங்க வந்து என்னோட சீக்கிரமா ஒரு காம் இருக்கிறதுனால சீக்கிரம் முன்னாடி போயிடும். பட் எனக்கு இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ரைட், ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்லிக்கிறது. செகண்ட், என் மூவில நான் தான் ஹீரோ. தேர்ட், நான் வந்து 1ல இருக்கேன், அவங்க 100ல இருக்காங்க. 100ல இருக்கவங்க கூட எப்பவுமே நான் கம்பேர் பண்ணிக்க கூடாது. மேபி அவங்க மாதிரி வரத்துக்கு நான் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்களை நான் வந்து பண்ணுவேன். ரைட், ஸோ கம்பேரிங் கந்தசாமியா இருந்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே உங்களால ஸ்பீச்சஸ் பண்ணவே முடியாது. தேர்ட், பெர்ஃபெக்ஷன் பீ தான் பண்ணலாம். எனக்கு எந்த விஷயத்த பண்ணாலும் பெர்ஃபெக்டா இருக்கணும், எனக்கு வந்து பேசுறது வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிலாம் நான் பேசவே மாட்டேன். இன்ஃபேக்ட் என்னோட ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, நாட் அ குட் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அவங்களோட நான் வந்து ஒரு வெளியே ஒரு டூர் போகிறேன். அப்படி டூர் போகும்போது எனக்கு தெரியும் 100% எனக்கு போகிறது வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பிகாஸ் ஒரு கம்பேட்டபிளாக இருக்காது. எனக்கும் அவங்க பேசுறது, அவங்க என்னை பேசவே விட மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சே தான் நான் அவங்களோட போகிறேன். அப்படி போகும்போது என்னாச்சு அப்படின்னா, நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதுக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அப்படி நக்கல் அடிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து அங்கே இருக்க பிடிக்கல. அட் த சேம் டைம் எனக்கு அதுக்கு மேலே பேசணும்னு தோணவே இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் அப்படியே ரொம்ப அமைதியாயிட்டேன் சென்ஸ், நான் வாலண்டியரா எனக்கு பேசணும்னு தோணுனா கூட நான் பேசுறதுல நான் அமைதியாயிட்டேன், பேசவே இல்லை. அது ஒரு கொடூரமான ஒரு விஷயம் தெரியுமா? நம்மளோட பாயிண்ட்டை சொல்றதுக்கு நம்ம பயப்படுறது, இந்த மாதிரி பீப்புள் என் ஃப்ரெண்ட்ஸே இப்படி பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்டான விஷயம். ஸோ அதனாலே நான் பேசினா பெர்ஃபெக்டா தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எனக்குள்ள அதிகமா ஸ்ட்ராங்கா பாண்டு போட்டு ஒட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஓகேவா? கோந்து போட்டு ஒட்டுற மாதிரி. ஸோ ஸ்பீச் வந்து பெர்ஃபெக்டா இருந்தாதான் என்னால் பேச முடியும். என்னால் வந்து அந்த ஒரு ஸ்லாங் ப்ராப்பரா இருந்தாதான் நான் வந்து பேசணும், இல்லைன்னா என்ன வம்பிழுப்பாங்க. அண்ட் ஸோ இது எல்லாமே நம்மளோட மங்கி பிரெயின் அப்படிங்கிறது, ஓகேவா? நார்மல் மைண்ட், மங்கி மைண்ட்னு 2 இருக்கு.
ஸோ இந்த நார்மல் மைண்ட் வந்து நமக்கு நல்லது சொல்லும். மங்கி மைண்ட் வந்து இங்கே பார்த்தியா அப்படிங்கிறது ரொம்ப பேடான விஷயங்கள் நமக்கு சொல்லும். ஸோ இந்த பேடான விஷயங்கள் நமக்கு வந்து சொல்கிறதுனால தான் நம்ம வந்து ஓகே ஃபைன் நம்ம வந்து பர்ஃபெக்டாக பேசணும், இல்லைனா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதெல்லாம். பட் இட்ஸ் ஜஸ்ட் அ திங்கிங் பேட்டர்ன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புளுக்கு ஒத்தன்டிக்காக இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும், அதான் உண்மை. மேபி நீங்கள் பேசுகிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒருத்தவங்க குறை கண்டுபிடிச்சி உங்களை வந்து ரொம்ப ஹியூமிலேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா ஆக்சுவலி அவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் அசியூம் பண்ணியிருக்கீங்க ஓகே அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான், சிம்பிள். ரைட். ஃபோர்த் ஒன், ஓவர் திங்கிங் சிகாமணி. திங்கிங் மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு வந்து இந்த காலேஜ் டைமில் செமினார்ஸோ இல்லை குரூப் டிஸ்கஷனோ வைக்கும் போதெல்லாம் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே நான் இந்த வார்த்தையை சொன்னால் கரெக்டாக இருக்குமா, ஒருவேளை நான் இந்த வார்த்தையை சொல்லி அவங்க வேற ஏதாவது சொல்லி ஒருவேளை என்னை ஏதாவது ஹியூமிலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே நான் எந்த ஒரு ஸ்பீச் விஷயங்கள் எங்கள் ஸ்பீச்சை லெட்ஸே இந்த பட்டிமன்ற மாதிரிலாம் எங்கள் காலேஜில் வந்து கிரியேட் வைப்பாங்க, அதெல்லாம் நான் கலந்துக்கிட்டதே கிடையாது. பட் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறது, என்னோட பாயிண்ட்டை சொல்கிறதெல்லாம் பிடிக்கும். ஆனால் இந்த ஓவர் திங்கிங்கை ஒரே ஒரு ரீசன்னால என்னால் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியாது, என்னால் எனக்கு சுற்றி இருக்கிற பீப்புள் கிட்ட நோ சொல்ல முடியாமல் இருந்துச்சு. தேர்ட் திங் விச் இஸ் டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், ஏன்னா என்னால் நோ சொல்ல முடியல அப்படிங்கிறதுனால. ஃபோர்த்து விச் இஸ் என்னால் என்னோட மேனேஜர் கிட்டேயோ என்னோட ஹையர் அத்தாரிட்டி கிட்டேயோ இல்லைங்க இது வந்து இப்படி நம்ம வேற விஷயத்துல ப்ராசஸ் பண்ணி பார்க்கலாம்னு இந்த மாதிரி என்னோட ஐடியாஸை என்னால் எலிவேட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ரீசன் என்ன அப்படின்னா ஓவர் திங்கிங். நான் ஏதாவது சொன்னால் பிரச்சனை ஆகிடும். இந்த ஏதோ ஒரு படம் சிலம்பாட்டம் படத்துல கருணாஸ் வந்து அடிக்கடி மண்டக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருப்பார். பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் என்ன யோசிக்கிறாரோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேனோ அது இன்னொருத்தவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலே நான் அந்த ஓவர் திங்கிங் வந்து பயங்கரமான ஒரு பேட்டில் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே இந்த வார்த்தையை சொல்லலாம், இந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம், இந்த வார்த்தையை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இது கம்யூனிகேஷன்ல நான் பயங்கரமா அடி வாங்கினது இந்த ஓவர் திங்கிங்ல தான். ஸோ இந்த ஓவர் திங்கிங் சிகாமணி அப்படிங்கிற ஒரு பாண்டவா எனக்குள்ளேயுமே இருந்திருக்காப்புல. மேபி உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஓவர் திங்கிங் வரும்போதெல்லாம் உங்களோட பிரெத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் எப்போவுமே இதான் பண்ணுவேன், என்னோட பிரெத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். தென் அந்த ஒரு ஃப்ளோ ஸ்டேஜுக்கு நான் வந்ததுக்கப்புறம் என் பாயிண்ட்டை பொறுமையாக நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். ஃபைனல் திங் விச் இஸ் ஃபில்லர் கார்த்திக். ஸோ ஐயோ மச்சான் டேய் அப்படின்னு இந்த மாதிரி ஃபில்லர் வேர்ட்ஸ் போட்டு பயங்கரமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது சொல்ல வர விஷயத்த சொல்லும் போது யாருக்குமே பிடிக்காது. எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் இருக்கு, ஓகே ஃபைன், இப்போ ஓகே ஒரு பர்ஃப்யூம் இருக்கு, இந்த பர்ஃப்யூம் பற்றி பேசலாம், ரைட்? எனக்கு இந்த பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும், இந்த பர்ஃப்யூம் வந்து அடிக்கும் போது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ இந்த என்னோட பாடியோட ஸ்மெல்லோட ஆர்டரோட அதை வந்து கம்பைன் ஆகுறதுனால வெளியே போகும்போது பீப்புளுக்கு ஒரு புது ஸ்மெல் அது வந்து கொடுக்குது. ஸோ எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஐடென்டிட்டியே கொடுக்குது. இது வந்து நார்மலாக ஃபில்லர் வேர்ட்ஸ் இல்லாமல் பேசுறது. இப்போ ஃபில்லர் வேர்ட்ஸோட பேசுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த பர்ஃப்யூம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பர்ஃப்யூம் வந்து அடிக்கும் போது அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். என்னோட பாடியில் இருக்கிற ஸ்மெல்லோட இந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து கம்பைன் ஆகும் போதே ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லை கொடுக்கும். ஸோ அதனால தான் மேபி பீப்புளுக்கு வந்து என்னோட அந்த ஒரு ஆர்டர், நான் உள்ளூர் ரூம்குள்ளே வந்து அந்த ஆர்டர் ரொம்ப பிடிக்குதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேசுனதுக்கும் இப்போ நான் பேசுறதுக்கு இருக்க வித்தியாசத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஃபில்லர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி கம்யூனிகேஷன்ல உங்களை ரொம்ப ரொம்ப அக்லியா காட்டும் அப்படின்னு, ரைட்? ஸோ இதுதான் அந்த 5 பாண்டவாஸ் தான் உங்களோட மெயினான கம்யூனிகேஷன்ல நீங்க வீக்கா தெரியறதுக்கான ப்ராப்ளம். ஸோ இதை நீங்க ரெக்கவர் பண்றதுக்கு தான் நான் ஒரு 5 ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து வச்சிருக்கேன். இதை என்னோட கோச்சிங்ல நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ 30 to 40 minutes ஃப்ரீ செஷன் கொடுக்குறேன், கன்சல்டேஷன் மாதிரி. இது ஃப்ரீ தான், ரைட்? ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வாங்க, உங்களோட கம்யூனிகேஷனில் நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃப்ரீயாக 30 to 45 minutes நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தென் என்னோட கோச்சிங் பேக்கேஜ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை லெஃப்ட் ஆகிடலாம், ரைட்? இஃப் யூ ஆர் இன்ட்ரோவர்ட், கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட ஜாப், நம்ம மேபி ஜாப்ல இருக்கிறோம், இல்லை நம்ம மேபி வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், கரியர் ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கே என்ன பண்ணாலும் சரி கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் சேல்ஸ் பிச் நீங்கள் கொடுக்கறதுனாலும் சரி, இல்லை ஒரு நெகோசியேஷன் ஸ்கில் கற்றுக்கனாலும் சரி, communication, assertive communication, boundary setting, these are must important, and you just need to learn this skill, right? So be strong, stay positive. This is KJ and I will see you in this video.